அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடேசனம் ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்கபயம். வணக்கம் சாமி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திகேயா வணக்கம். கார்த்திக் வணக்கம். வணக்கம் சாமி. நேற்று வந்தாரு, எங்க வந்தாரு? யார் கார்த்திக்? நேற்று எங்கிட்ட வந்தார் சார். நேற்று எங்கிட்ட பார்த்தாடிங்களா சார்? கார்த்திக் சார் நேத்து இல்லையா, தேர்ஸ்டே நினைக்கிறேன். எங்க இந்தியா வரீங்க? பண்ணுங்க பாப்போம். உங்களை எங்க நீங்க தான் பாத்துட்டீங்க, நாங்க பேசிக்கிறோம். நீ இடையில எங்க உள்ளுங்க? இந்தியாவா? சென்னையில இருந்து வரேங்க. ஓ சென்னை. ஓகே ஓகே. நான் கேரளா. இல்ல அவர் வந்து ஆஸ்திரேலியா சார். நீங்க என்ன பாத்துட்டீங்களா சார்? இல்ல நான் வேற ஆளுயா. எங்க இருக்கீங்க? சென்னையிலயா, போரூர் பக்கத்துல. சென்னை போயிடுவேன். கார்த்திக் ஆஸ்திரேலியா பார்த்தாரு சார். ஆஸ்திரேலியா பார்த்தாரா? எப்ப? இல்ல அவர் பேர் கார்த்திக் தான். அவருக்கு எப்படி தெரியும் உங்களை ஆஸ்திரேலியா இருந்து? தெரியல, கார்த்திக் வந்தாரு, பார்த்தாரு வந்து யூடியூப்ல பார்த்தாரா? யூடியூப்லயா? அதனாலதான் அவரை கார்த்திக் தான் கேட்டேன். வேற கார்த்திக் போல இருக்க சொல்றாரு. அவர் மட்டும் வந்திருக்காரு. சரி, எப்படி அந்த விசாரத்தை பத்தி தெரியும் உங்களுக்கு? கார்த்திகேயா கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். இது நான் யூடியூப்ல பாத்துருக்கேன். தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன். சாமி ஆக மொத்தத்துல சாமி ரொம்ப ஃபேமஸ். இப்ப வர வர ஆஸ்திரேலியால இருந்து வந்து பாக்குறாங்க, இங்க இருந்து வந்து பாக்குறாங்க. இல்ல அவரு பாக்குறாரு, பாக்கல. உங்களை எல்லாரும் ஆஸ்திரேலியால இருந்து வந்து பாக்குறாங்க, இது பண்றாங்க. நீங்க வேற லெவல் தான் சாமி. இப்ப உலகம் பூரா ஐயோ போறோம். என்னது சாமி? அடேங்க ஐயா, ஞாபகம் இருக்கா? அந்த புத்தகம் பறந்துச்சே, ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் வேண்டாம், யாரும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப பாத்தீங்களா, ஆஸ்திரேலியால இருந்து வந்து மக்கள் பாக்குறேன். ஒரு ஆள் பார்த்து பயனடைஞ்சாலும் போது சாமி. என்ன சொல்றேன்? 10 புத்தகம் விட்டேன். அவள் வரைய கலைஞர் எல்லாம் கொடுத்தேன். அப்படியா? சரி விடுங்க. இப்ப நம்ம வந்து 300 முடிச்சு விட்டோம் சாமி. என்ன பண்றது? இந்த மண் வீரி இதெல்லாம் விட்டுவிட்டு அடுத்ததுல இருந்து எங்க ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. பஞ்சபூதம் வேண்டாம், அது கடைசியா பாப்போம். பஞ்சபூதத்தை ஏன்னா அது எங்களுக்கு புரியாது, அதனால சொல்றேன். புரியாது, அவசியம் இல்லை சாமி. அடுத்த வியாழக்கிழமை வந்து வியாழக்கிழமை நான் வியாழக்கிழமை கிளாஸ் வந்து வெள்ளிக்கிழமைக்கு மாத்தலான் இருக்கேன். ஏன்னா சைனீஸ் நியூ இயர் சாமி. சரி, அதுக்குள்ளே போயிருப்பான். அப்படி பேசக்கூடாது. சரி, எனக்கும் சைனீஸ் நியூ இயர் லீவ். பாத்தீங்களா, நம்ம சைனீஸ் நியூ இயர். யார் சொன்னது? பிரவீன் சைனீஸ் நியூ இயர் தான். தைவான்ல தான் இருக்கேன் நானு. இல்ல, சன்செட்டை மாத்தி ஐயா கொண்டாந்தீங்க. ஆமா, போன வாரம் கூட நீங்க கேட்டீங்களா? போன வாரம் லீவ் இல்ல, போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் நீங்க கேட்டீங்க. எனக்கு அனுப்பி விடுங்க. நீங்க அனுப்பாம இருக்கீங்க பிரவீன் ஐயா. ஒரு HD காப்பி அனுப்பி விடுங்க எனக்கு. ஐயா நான் HD காப்பியா? நான் அந்த நீங்க பேசிட்டு இருக்கும் போதே நான் அனுப்பிச்சிட்டேன் ஐயா வாட்ஸ்அப்ல. ஆமாவா? அப்பவே அனுப்பிச்சிட்டேன், பேசிட்டு இருக்கும் போதே அனுப்பிச்சிட்டேன். சரி, நான் திருப்பி தேடி அனுப்பி வைக்கிறேன். எனக்கு என்னோட வாட்ஸ்அப் ஏதோ பிரச்சனை இல்லைங்க, நான் பாக்குறேன். ஐயா உங்களுக்கு தனியா அனுப்பல, குரூப்ல போட்டேன் ஐயா. உங்களுக்கு நான் தனியா தேடி அனுப்புறேன். குரூப்ல போட்டு ஐயா நான் இருக்கிற பிஸிக்கு இப்ப இந்த குரூப் மன்னிக்கணும், நான் திருப்பி அனுப்புறேன். சரியா, நான் திருப்பி அப்ப உங்களுக்கு தனியா வாழ்க்கையை அப்படியே தலைகீழால பிரண்டிருச்சு. சரி, நான் அனுப்பி விட்டுறேன். நன்றி. அதனால நீங்க எந்த குரூப்ல பார்க்க மாட்டேன். நீங்க எனக்கு பிரைவேட் அனுப்பிவிடுங்க. நான் ஓகே.
சரி ஐயா, நன்றி. சரி சாமி, எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க சாமி. நான் வரும்போது என்னமோ சலசலப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன பேசுனீங்க சொல்லுங்க கேப்போம். பாரியா, வர வர நம்மள மதிக்கிறது இல்ல யாரும். பேசுங்க சார். சிவராத்திரி, நாளைக்கு சிவராத்திரி. நாளைக்கு சிவராத்திரி, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன கேட்டாங்க. இது மாதிரி பண்ணியாலும் ராத்திரி கண் சொன்னேன். ராத்திரி பட்னியா இருக்கணுமா? பகல் பண்ணியாடணும், ஒன்றும் சாப்பிடாம. சரி, ராத்திரி கூட கண் முடிக்கணும். அது நம்ம செய்யணுமா சன்மார்க்கி? இல்ல சன்மார்க்கி இல்ல. அது ஏன் வச்சு, அது வந்து ஏன் அப்படி வச்சாங்கன்னு சொன்னா, நம்ம எல்லா நாளும் சாப்பிடலாம், எல்லாம் தூங்குறோம் இல்லையா? ஆமா. சரி, சாப்பிடாமே தூங்குற வாழ்க்கை ஒன்று இருக்குதா? தவம் அந்த வாழ்க்கை வரும். அது சாப்பிட வச்சாங்க இதை. சரி, அது நாம சாப்பிட பண்ணலாம். அது அன்னை கூட பண்றது எதையோ தின்னுதான் இருக்கும், சாப்பிட இல்லை. சரி, முடிக்கிறதுதான் பக்தியார் முடிக்கணும். ஆனால் சின்ன பத்து முடிக்கணும். அப்படி ஆகி வச்சுங்க. பக்தி வச்சாங்க பெரியவங்க, சாப்பிட வச்சாங்க. சாப்பிடாம தூங்க வாழ்க்கை ஒன்று இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்காக சாப்பிட வச்சாங்க. சாப்பிட விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஆனா இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன் சாமி, சிவராத்திரி அன்னைக்குதான் அப் சர்ச் ஆஃப் எனர்ஜி முதுகு தண்டு மூலியமா மேல ஏறும். அதனால நீங்க முதுகு தண்டை நேரா வச்சுக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு சாமி, இன்னைக்கு வந்து என்ன, அது அமாவாசை தானே? சரியா? சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு, அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கடல்லே பொங்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து மேல ஏறும். எனர்ஜி வந்து கீழே இருந்து மேல ஏறுறதுக்கு உள்ள நாள் அப்படின்ட்டு. அப்புறம் முதுகு தண்டை நேராவே வச்சிருங்க. அதனாலதான் அப்படி படுத்திருக்க கூடாது. ஏன்னா எவல்யூஷன் தியரி படி எல்லா மிருகமும் இப்படித்தானே முதுகு தண்டு இருக்கு. சிலதுக்கு இப்படி இருக்கு, அப்படியே வளைஞ்சி, நம்ம தான் நேரா இருக்கிறோம் இல்லையா? சோ அந்த முதுகு தண்டு வந்து நீங்க நேரா வச்சிருங்க, அதெல்லாம் படக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு முதுகு நேரா வச்சு, அதாவது இன்னைக்கு தவம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய படிச்சிருக்கீங்க. நிறைய படிச்சிருக்கீங்களா சாமி? நானும் நிறைய படிச்சிருக்கேன். உங்க அளவுக்கு இல்லையா சாமி? தெரியாதுன்றீங்க. சரி விடுங்க, வாங்க எந்த வரி பார்க்கலாம். நம்ம 514 அது அங்கேருந்து இது முடிஞ்சிச்சா? இது முடிஞ்சிட்ட பிறகு அங்கேருந்து ஆரம்பிப்போம் சாமி. பஞ்சபூதத்தை முடிச்சுட்டு அங்க எது எங்க பஞ்சபூத முடியுதோ அங்கேருந்து ஆரம்பிப்போம் சார். வெளியே விட்டோம், வெளியே இருக்குல்ல 5 புறநடு ஒரு கடையா, அங்கேருந்து ஆரம்பிப்போம். அப்ப ஆமா, திருப்பி பாப்போம். வெளியே போச்சுல்ல, கொஞ்சம் வாங்க சொன்னீங்கள, வேண்டாம். 514 பாகம் 8 படிங்கப்பா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். முன்னுரை. அகப்புற விரி. இதுவரை பஞ்சபூதங்களின் விரிவை விளக்கி வந்த நம் பெருமானார் அடுத்த வரி தொடங்கி பிண்டத்தினுள்ளே இறைவன் எப்படி காரியப்படுகின்றான் என விளக்குகின்றார். இனி வரும் வரிகளில் அகநடு, அகக்கடை, அகப்புற நடு, அகப்புற கடை, புறநடு, புறக்கடை, புறப்புற நடு, புறப்புற கடை போன்ற வார்த்தைகளை நம் பெருமானார் கையாளுகின்றார். இந்த வார்த்தைகளை இதுவரை வந்த அருளாளர்கள் பாடி வைத்த தேவாரம், திருவாசகம்,
திருமந்திரம், திருப்புகழ் போன்ற எதனிலும் கையாளப்பட்டதாக தெரியவில்லை. எனவே இவ்வார்த்தைகளுக்கு உரை இன்னதென்று காண இயலவில்லை. எனினும் உரைநடையில் நம் பெருமானார் சில கருத்துக்களை அடியில் குறித்துள்ளவாறு கூறியுள்ளார். எழுங்க, என்ன சாமி சொல்றீங்க? இது வரைக்கும் பஞ்சபூதத்தை பார்த்துட்டேன் சாமி. இப்ப வந்து என்னன்னாக்கா, அடுத்த வரி தொடங்கி பிண்டத்தினுள்ள வெளியில இருந்து உள்ளுக்கு வராங்க. இப்ப வெளியில வந்து பஞ்சபூதம் எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு இப்ப திருப்பி வந்து உள்ளுக்கு வராங்க. உள்ளுக்கு வந்து இறைவன் எப்படி காரியப்படுகிறான் என்று விளக்குகின்றார். சரி, இறைவன் காரியப்படுகின்றான் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் என்ன, அதை சொல்லுங்க. செயல்பாடு சார், இறைவனுடைய செயல்பாடா? இறைவன் வந்து செயல்படுறான் நம்ம கிட்ட. அதுதான் சாமி நானும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட அழுத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு பக்கத்து பயமா இருக்கு. இப்ப மனித உடம்புல இறைவன் வந்து எப்படி செயல்படுறான்னு சொல்ல வராங்க. இனி வரும் வரிகளில் அகநடு, அகக்கடை, அகப்புறநடு, அகப்புறக்கடை, புறநடு, புறக்கடை, புறப்புறநடு, புறப்புறக்கடை போன்ற வார்த்தைகளை நம் பெருமானார் கையாளுன்றார். இந்த வார்த்தைலாம் வந்து இவர் யூஸ் பண்றாரு, அடுத்தடுத்த வரிகள்ல வருது. சரியா? இந்த வார்த்தைகளை இதுவரை வந்து அருளாளர்கள் பாடி வைத்த தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ் போன்ற எதனிலும் கையாளப்பட்டதாக தெரியவில்லை. இந்த மாதிரி வார்த்தையை யாரும் பயன்படுத்தல. நான் பார்த்த அளவுக்கு, நீங்க பார்த்த அளவுக்கு தெரியல. புத்தக ஆசிரியர் எழுதுன்னு நம்ம பேச முடியும். எனவே இவ்வார்த்தைக்கு உரை இன்னதென்று காண இயலவில்லை. எனினும் உரைநடையில் நம் பெருமானார் சில கருத்துக்களை அடியர் குறித்துள்ளவாறு கூறியுள்ளார். அப்ப இந்த வார்த்தை வந்து எங்கேயும் இல்ல, ஆனா உரைநடை பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சரி, படிங்கம்மா. கடவுள் காரியப்படும் இடம். அண்டத்தில் அகம் அக்னி, பிண்டத்தில் அகம் ஆன்மா, அண்டத்தில் அகப்புறம் சூரியன், பிண்டத்தில் அகப்புறம் ஜீவன், அண்டத்தில் புறம் சந்திரன், பிண்டத்தில் புறம் கரணங்கள், அண்டத்தில் புறப்புறம் நட்சத்திரங்கள், பிண்டத்தில் புறப்புறம் இந்திரியங்கள். இதுவரை வந்தோர் கரணங்கள் 4 என வரையறை செய்திருக்க, நம் பெருமானாரோ 5 என கூறுகின்றார். தத்துவங்கள் 96 காண்க. 1. மனம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். இந்திரியங்களும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என 5 ஆகும். இவற்றை ஆதாரமாக வைத்தே கூடியவரை உரை காண முயற்சி செய்யப்பட்டுள்ளது. இந்த விளக்கம் ஒருவாறு கூறப்படுவது ஒழிய நாம் பெருமானார் என்ன கருதி எழுதினாரோ யார் அறிவார். சரி சாமி, சொல்லுங்க. கடவுள் காரியப்படும் இடம் அண்டத்தில். அண்டனா வெளியே, உடம்புக்கு வெளியே. உடம்புக்கு வெளியே வந்து அகம்னாக்கா அக்னி, அதுதான் வந்து உள்ளுக்கேந்து வருது. அதுல இருந்து தான் வெப்பமே தோணுது. சரியா? அக்னி. அகம் வந்து அக்னி. பிண்டத்துல, அதே உடம்புக்குள்ள அகம்னு சொன்னாக்கா ஆன்மா. சரியா? அண்டத்துல அகப்புறம், அகம் ஆனா அது கொஞ்சம் வெளியே அப்படி வச்சுக்குவோமே, அகப்புறம் சூரியன். சூரியன். அதே பிண்டத்துல அகப்புறம் வந்து ஜீவன். சரியா? அண்டத்துல புறம், புறம்னாக்கா வெளியில இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கு போல இருக்கு, அது வந்து சந்திரன். அதே வந்து பிண்டத்துல புறம் வந்து கரணங்கள். கரணங்கள்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். சரியா? இல்ல உள்ளம் வரலையா? அதுல வருது. ஓகே. புறப்புறம் வந்து நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் வந்து பிண்டத்துல வந்து இந்திரியங்கள். இந்திரியங்கள்னா கண், காது, மூக்கு, வாய், செவி. அதுவும் வந்து அதுக்கிட்ட ஒரு சக்தி இருக்குதானே, ஏதோ ஒரு செய்யுதே. இப்ப கண்ணுல நாங்க பாத்துக்கிட்டே இருக்கேன், அதை மாத்தி அதை வந்து மூளைக்கு அனுப்பி அங்கேருந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எவ்வளவு வேகத்துல இந்த வேலையை பாக்குறோம். சரி, இதுவரை வந்தோர் கரணங்கள் 4 என வரையறை செய்திருக்க, நம்பெருமானாரோ 5 என கூறுகின்றார். தத்துவங்கள் 96 காண்க. எங்க பாக்குறது தத்துவங்கள் 96 காண்க? வேணுமா? அது பாக்கணுமா?
தேவையில்ல. சரி. பழைய புக்கில் இருக்க முடியாது இப்போது. இப்பெல்லாம் விட்டாங்க, போட விட்டாங்க. ஓகே ஓகே சரி சாமி. இப்ப வந்து வல்லார் என்ன சொல்றாரு? கரணங்கள் 5ன்னு கொண்டுட்டாரு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். இந்திரியங்களும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என 5 ஆகும். இவற்றை ஆதாரமாக வைத்தே கூடியவரை உரைகாண முயற்சி. அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, இதுதான் பேசிக். இப்ப அடுத்த வரிக்கு பார்க்க போறதுக்கு மீனிங் வந்து இதை வச்சுதான் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் வச்சுதான் பார்க்க போறோம். ஆமா, பாருங்க, முயற்சி தான் சொல்ல பாருங்க. உண்மைன்னு சொல்ல முடியாது. ஒரு முயற்சி தான் பண்றோம். இந்த உலகம் ஒரு வாரு தவிர ஐயா என்ன கருதா தெரியாது. முறையில வந்து முறையில வந்து பிறகு உலகம் அதனால எழுதுறாரு. சரி சாமி, விளக்க முடியலாம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சாமி. இப்ப நம் பெருமானார் என்ன கருதி எழுதினாரோ யார் அறிவார் அப்படின்ற வார்த்தையை ஏன் போட்டிருக்கீங்க? எதனால? டெஃபினட்டா சொல்ல முடியல. ஆனா பேஸ்டா வச்சு வரலாறு சொன்னதை வச்சு ஒரு அளவுக்கு சொல்லியிருக்காப்புல. அது சரியா இல்லையான்னு நீங்களே கணிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்றீங்க. அதாவது எதா இருந்தாலும் என்கிட்ட திருப்பி வராதீங்க, அது நீங்களே பாத்துக்கன்னு சொல்ற மாதிரில இருக்கு. அப்படியேதான் இருக்கு. அதேதான் உண்மை. எல்லாரும் இப்படி விவரமா இருந்தா நாங்க யாருகிட்ட போய் கேள்வி கேட்கறது? இப்ப அது மாத்திரம் இல்ல, 18 வருடம் வந்திருக்கு. 18 வருடம் எழுதிருக்காங்க. 18 வருடம் எழுதிருக்கீங்க. இந்த விட யாருமே இல்ல. யாருல இல்ல? சரி படிங்க. இந்த விட யாருமே இல்ல. புறநடு ஒடுகடை புணர்ப்பித்து ஒரு புறநடுவோடு கடை புணர்ப்பித்து அப்படின்னு படிக்கணும். உங்கள்கிட்ட யாருமே ஒரே இருக்கா? யாருமே இருக்க யார்கிட்ட வரனா? யாரோட உடம்பு வேணும்? நான் பாக்குறேன். இல்ல முதல்ல இதை படிச்சு புடிங்க. நம்ம படிச்சு முடிச்சு அப்புறம் கம்பேர் பண்ணுவோம். ஒண்ணு கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணுவோம். நீங்க படிங்க முதல்ல. புறநடு ஒடுகடை புணர்ப்பித்து ஒரு முதல் அறமுறை. இல்ல புறநடு ஒடுக்கடையா இல்ல புறநடுவோடு கடை புணர்ப்பித்து அப்படி படிக்கணுமா? எது சரி? அப்படி படிக்கணுமாமா? புறநடுவோடு கடை புணர்ப்பித்து ஒரு முதல் அறமுறை வகுத்த அருட்பெரும் ஜோதி. புறம் என்பது கரணங்கள், அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். புறநடு என்பது சித்தம். புறம் வந்து என்னன்னு பார்த்தோம்? கரணங்கள்னு பார்த்தோம். சரியா சாமி? இதை இங்க பார்த்தோம். அப்ப புறநடுவோடு புறத்துல ஒரு நடுவு இருக்கு. அப்போ கரணங்கள்ன்றது வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுல நடுவு எது? சித்தம் தான் நடு. அப்ப புறநடுங்கிறது வந்து சித்தம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப புறநடுன்றதுக்கு விளக்கம் தான் வந்து இங்க பாத்துட்டோம். புறம்னா கரணங்கள், புறநடுவோடு அப்படின்னாக்கா சித்தம், புறநடுவோடு கடை புணர்ப்பித்து. இப்ப கடைக்கு பார்ப்போம். சொல்லுங்க மாதிரி. இல்லைங்க சாமி, கடை என்பது உள்ளம். உள்ளம் ஈக்குவல் டு அறிவு. ஒரு முதல் என்பது மனம். நல்ல மனம், கெட்ட மனம் என இரு கூறாக உள்ளது. ஒரு முதல் என்பது நல்ல மனம், கரணங்களின் தொழிற்பாடு. மனம் நினைத்தல். இப்ப இந்த கடை முடிச்சிருவோம். கடை வந்து என்னன்னாக்கா இதான் உள்ளம். உள்ளம்தான் அறிவு. ஒரு முதல் அப்படின்றது வந்து மனம். நல்ல மனம், கெட்ட மனம் என ஒரு இரு கூறாக உள்ளது. ஒரு முதல் நல்ல மனம். ஒரு நகை ஒண்ணு வந்து மனம். மனம் வந்து 2 குயிரா இருக்கு. நல்ல மனம், கெட்ட மனம்ட்டு. நல்ல மனம் கெட்ட மனம் வந்து இது மாடர்ன் பீப்புளுக்கு அப்படி ஈஸியா சொல்லணும்னா எப்படி? நெகட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் மைண்ட் அப்படி சொல்லலாமா? நெகட்டிவ். ஆமா சாமி, மனசுல வந்து ரெண்டு பக்கெட் இருக்கு. நெகட்டிவ் சைட் இருக்கு, பாசிட்டிவ் சைட் இருக்கு. சரியா?
சரி. ஒரு முதல் மனம், நல்ல மனம், கெட்ட மனம் என இரு கூறாக உள்ளது. ஒரு முதல் நல்ல மனம். இங்க நல்ல மனத்தை தான் பத்தி பேசுறோம். சரியா சாமி? இங்கதான் எனக்கு முக்கியமான கேள்வி இருக்கு. படிங்கம்மா. மனம். மனம் நினைத்தல், புத்தி விசாரித்தல், சித்தம் நிச்சயித்தல், அகங்காரம் செயல்படுதல், உள்ளம் அறிவுமயமாதல். எந்த செயலையும் தீர்மானிக்கின்ற சித்தத்துடன் கடை எனப்படும் உள்ளமாகிய அறிவு கூடி நிச்சயிக்குமேயானால் ஒரு முதலாகிய நல்ல மனம் தர்ம வழி, நேர்மை வழி, நீதி வழி அடையுமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. ஓகே. எந்த செயலையும் தீர்மானிக்கின்ற சித்தத்துடன், அதாவது மனம் வந்து நினைக்குது சாமி. சரியா? ஒரு தாட்ஸ் கொடுக்குது. சரியா? அந்த தாட்ஸ வந்து விசாரிக்கிறான் ஒருத்தன். இது சரியா, இது தப்பா அப்படின்னு ஒருத்தன் விசாரிச்சு சொல்றான். அவன் தான் வேணாமா வேணாமா, நல்லதா கெட்டதா, இது என்னன்னு விசாரிக்கிறான். அவன் பேர் வந்து புத்தி. அந்த அவன் விசாரிச்சத, அதாவது இது வந்து ஒரு கன்வேய பெல்ட் மாதிரி. கன்வேய பெல்ட் தெரியுமா? இருக்கும். ஒருத்தன் வந்து நினைச்சிட்டான், அதை இன்னொருத்துக்கு அனுப்பி விடுறான். அத வந்து அவன் பாக்குறான், இது சரியா என்னன்னு பாத்துட்டு இன்னொருத்தனுக்கு அனுப்பி விடுறான். அவன் வந்து இது நிச்சயிக்கிறான், இன்னொருத்துக்கு அனுப்பி விடுறான். அவன் வந்து இது செயல்படுத்துறான். ஆனா இவங்களை இந்த கன்வேயர் பெல்ட்ல இந்த 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்களே, இந்த 4 பேருக்கு சூப்பர்வைசரு அறிவு. அவன் பாத்துக்கிட்டே தான் இருக்கிறான், ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டான். சரியா? எனக்கு இப்ப இந்த சூப்பர்வைசர் வேலை எதுக்கு இவன் தேவலாம அங்க இருக்கான்னு தான் தோணுது இப்ப. இல்லைங்க, அங்க இருந்து நீ என்ன பண்ற? பட்டு பட்டு தடுத்து இடையில புகுந்து வேலையை பாரு. ஏன்டா நீ இப்படி இருக்க? எதனால? ஓ, அதாவது இவன் சொன்னாலும் இவனுக்கு 4 பேர் வந்து இவன் சூப்பர்வைசரு. சரியா சாமி? இவன் வந்து சூப்பர்வைசரு. இவன் பேச்ச இவனுக்கு 4 பேர் கேக்குறது கிடையாது. எப்ப இவனுக்கு 4 பேர் ஒளிகிறானுங்களோ அப்பதான் நம்ம கொடுக்கணும். பட்டு பட்டு ஃபியூ செகண்ட்ல வேலையை பார்த்து விட்டுறானுங்க. எந்த செயலையும் தீர்மானிக்கின்ற சித்தத்துடன். ஓகே, எந்த செயலையும் தீர்மானிக்கிறது யாரு? சித்தம் தான் தீர்மானிக்கிறான். இவனை நம்மள ஒரு மனுஷனாவே பார்ப்போம். இவன் வந்து தீர்மானிக்கிறான். இந்த ஆளை என்ன செய்யணும்னாக்கா, சித்தத்துடன் கடை எனப்படும் உள்ளமாகிய அறிவு. சூப்பர்வைசர்கிட்ட போய் நீ கன்சல்ட் பண்ணுடா. கன்சல்ட் சூப்பர்வைசர்கிட்ட பேசிட்டு ஏதாவது நிச்சயம் எடுத்து, இல்லைனாக்கா நீ நிச்சயம் பண்ணாக்கா அடுத்து அகங்காரம் வந்து அவன் செயலை பார்த்து விட்டுறான். சூப்பர்வைசர்கிட்ட போய் நீ பேசிட்டு ஒரு முடிவு எடு. நிச்சயிக்குமே ஆனால் ஒரு முதலாகிய நல்ல மனம் தர்ம வழி, நேர்மை வழி. எனக்கு இங்கதான் சாமி கேள்வியா இருக்கு. ஒரு முதல் அதுதான் நல்ல மனமாச்சு. அப்புறம் அதுக்கு என்ன திருப்பி தர்ம வழி, நேர்மை வழி வரணும்? அது தெரியுது சாமி. மனம் வந்து 2 இருக்கு, நல்ல மனம் கெட்ட மனம். அதுல ஒரு முதல் தான் நல்ல மனம். சரியா? அதுதான் நல்ல மனமாச்சு. அதுக்கு எதுக்கு தர்ம வழி, நேர்மை வழி தான் தேவை? கெட்ட மனுக்கு தானே தேவை. தர்ம வழி வரையாதான் நல்லதா இருக்கு. தர்ம வழி வரதால நல்ல மனம். இந்த அறிவு சேர்ந்தா அது மாதிரி வரும் சாமி. இந்த அறிவு மனசை சேர்ந்தா அது மாதிரி அப்படி வரும். இல்ல அது பேரே நல்ல மனம் தானே சாமி. சேர்ந்தவன் அறிவு சேர்ந்தவன் நல்ல மனம். என்ன சாமி அறிவு சேர்ந்ததா நல்ல? இப்ப சொன்னீங்க ஏற்கனவே மனம் வந்து 2 கூறா இருக்கு, நல்ல மனம் கெட்ட இருக்கு. 2 கூறா இருக்கு சார். சரி, 2 கூறா அறிவு சேர்ந்ததான் இதெல்லாம் செய்யப்படும். இல்லைன்னா அது ஆகாது போயிடும். ஓ, அதுவும் வந்து இந்த கெட்ட மனம் சொல்றது கேட்டுக்கிட்டே ஜாலி ஐயா ஜாலி அப்படின்னு போயிருமோ? ஆமா ஆமா. இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சு நமக்குள்ள இந்த சிஸ்டம் தேவையா? வச்சிருக்கான், என்ன பண்றது? எதுக்கு வச்சிருக்கான்? விளையாட்டு திருவிளையாடல். ஆக மொத்தத்துல நமக்குள்ள இருக்க சிஸ்டம் தான் நம்மளுக்கே பிரச்சனையே. ஆமா, உண்மைதான். இப்ப என்ன செய்யணும்னாக்கா, இந்த சிஸ்டத்துல இருந்து கல்லுண்டு இப்படி கண்டுபிடிக்கணும். நம்ம அறிவோடு சேர்ந்துடணும். கரெக்ட், அறிவோடு சேரணும். அறிவு மயம் 4 பேர் ஒழிச்சிடணும். நல்ல மனமா கெட்ட எந்த மனம் ஒண்ணு வேணும். அப்போ 4 பேர் வேணும். மனம் புத்தி சித்து அங்காரம் வேண்டாம். எனக்கு அறிவு வந்து சாமி இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சாமி. இப்ப நம்ம தவம் செய்யும் பொழுது இப்ப நம்ம பேசிக்கிறது வந்து ஜாக்கிர நிலை. சாக்கிரமா
அது வந்து என்னன்னாக்கா விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்து கொண்டிருப்பது. சரியா? ஆமா ஆமா அடுத்து வந்து சொப்பன நிலை போறோம். சொப்பன நிலைன்னா கனவு. தூக்க நிலையில் மனம் வேலை செய்யுது. சரியா? ஆமா ரைட்டு. அடுத்து சுருத்தி. சுழுத்தி. சுழுத்தின்றது வந்து தூக்க நிலையில் மனம் வேலை செய்ய ஆழ்ந்த தூக்கம். அப்படியே எந்த ஒரு தாட்ஸ், கனவு எதுவுமே இல்ல. அப்படியே ஆழ்ந்து போயிட்டோம். சரியா சாமி? ஆமா 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 அடுத்து வந்து துரியம். துரியம் நிலை வந்து என்னன்னாக்கா சுருட்டி இல்லாம செயல்படாது. விழிப்பு நிலையில் விழிச்சிருக்கும். ஆனா மனம் வந்து வேலை செய்யல. எந்த ஒரு தாட்ஸும் இல்ல. இது அப்படியே பிளாங்கா இருக்கும். சரியா? ஆமா ஆமா ஆமா. அப்படியே நம்ம இருக்கும் பொழுது துரியாதீதம் வருது. அதுதான் வந்து இந்த உள்ளம் வேலை செய்யற இடம். சரியா? ஆமா. ம். இப்ப உள்ளம் வந்து அறிவு வேலை செய்யமாச்சுன்னா அறிவுமயம் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து துரியாதீத நிலை. ம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேரொழிய பாக்குறோம். ஆமா correct. அண்டவகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது. அதான் அதேதான். துரியமலை மேல் உள்ளதொரு ஜோதிவள நாடு. சொல்லுங்க சாமி அந்த பாட்டை. மழை வீடு கேரளா 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 கை நீங்க அறையாது. என்ன சொன்னீங்க சாமி? என்ன சொன்னீங்க? கை அறையலாது கை அறையலாது போட்டு. கண்புருவ பூட்டா? ஆமா கண்புருவ பூட்டு. சாமி 6ஆம் திருமுறையாது. ஆமா என்ன தலைப்பு? பாடல் கை அறையலா பாடல் ஆரம்பம். சொல்லுங்கம்மா. தலைப்பே அதேதான் இருக்கும் ஐயா. கண்புருவ பூட்டுனா அப்படிதான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு ஐயா. சரிங்க, அப்படியே தேடுங்கப்பா சாமிக்கலாம். வச்சேன் 122 கம்ப்ளைண்ட் கேட்பாங்க கண்டிப்பாங்க. என்ன முடிச்சிருங்க? என்ன முடிச்சிருங்க? நீங்க அப்படியே போங்க. நான் போய் முடிச்சு விட்டேன். சவே அப்படியே போங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீங்க பார்த்து முடிக்காம எங்கிட்டு கேக்குறீங்க? 6 6 பாருங்க. துரியமலை மேல் உள்ளதோர் சோதிவார நாடு. துரியமலை அப்படின்னாக்கா துரியாதீதம். சரியா? ஆமா 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 ஆமா. உள்ளதோர் சோதிவார நாடு தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு. இல்ல இல்ல அப்படி படிக்காதீங்க. ஜோதி வடநாடு தோன்றும். துரியமலை சோதிவார நாடு தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்ய மணி வீடு தெரியும். அது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தவர் எழுவார் என்று கைத்தாளம் போடு. முடிஞ்சு. கைத்தாளம் போடுன்னா கையை தட்டா? சந்தோஷம். துரியமலை மேல் உள்ளதோர் சோதிவார நாடு. இப்ப நம்ம என்னத்தம்மா செய்யறோம் சாமி? நான் என்ன பண்றேன்? நான் சொல்றேன். நம்பன்னு சொல்ல கூடாது. நீங்களா என்ன பண்றீங்க எனக்கு தெரியாது. நான் என்ன பண்றேன்னாக்கா ஜாக்கிரத்திலேருந்து அப்படியே சசியமே சொப்பனத்துக்கு போயிட்டு அப்படியே சுளுத்தியில போயிட்டு நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. தூக்கிட்டு திருப்பி ஜாக்கிரத்துக்கு வந்து அப்புறம் சொப்பனத்துக்கு போய் அப்புறம் தூங்கி திருப்பி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். அதாவது 5 கேர் இருக்கு சாமி. என் காடியில 5 கேர் இருக்கு. இந்த 3 கேர் தான் நான் பாய்ச்சி அது பழக்கமாயிருச்சு. அந்த 3 கேர் தான் எனக்கு வருது. இந்த 2 கேர் நான் பாய்க்கவே இல்லை. அந்த 2 கேரை பாய்ச்சுன்னா ஸ்பீடா போயிருவேன் நானு. அந்த 2 கேரை பாய்க்காம அப்படியே இருக்கிறேன். அப்ப எந்த செயலையும் தீர்மானிக்கிற சித்தத்துடன் கடை எனப்படும் உள்ளமாகிய, அதாவது சித்தத்தை வந்து உள்ளத்துக்கிட்ட பூட்டி விட்டுட்டு உள்ளம் சொல்ற மாதிரி கேட்டு நடப்பா அப்படின்னு சொன்னாக்கா அடுத்தது கர்ம வினையை வராம தடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செயல் பட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது கதை. அப்ப அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்க சாமி, வல்ல இருக்குது சம்மதமா அப்படின்னு சொன்னீங்க. அப்ப சம்மதமா? இது சம்மதமா சம்மதம் இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலையே. சரியா சாமி? ஓகே, இதுல யாரும் கேள்வி இருக்கா மக்களை? சாமி இங்க நான் சொல்றேன் பாருங்க, சிம்பிளா முடிச்சிட வேண்டியதுதான். இப்ப நீங்க சொன்னது வந்து இந்த சித்தத்தை வந்து அறிவோட நீங்க செயலுக்கு இணைச்சு விட்டீங்கன்னாக்கா அது முடிவு எடுக்கும் பொழுது ஒழுங்கா முடிவு எடுத்துரும்.
சரியா? அப்ப என்ன ஆகும்னாக்கா, செயல்படுறது வந்து அது செய்யலாமா வேணாமான்ட்டு அதான் முடிவெடுத்துச்சே. அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வராது. இப்ப கேள்வி என்னன்னாக்கா, இதான் முக்கியமான கேள்வி. இப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. இப்ப இந்த தியோரிய கொண்டு வந்தது யாரு? நீங்க தானே? இந்த தியோரி சித்தத்தை வந்து உள்ளத்தோட ஏற்கனவே இப்ப சொல்லிக்கிட்டு நீங்க தானே சொன்னீங்க அத? இப்ப அது எப்படி செய்யறது சொல்லுங்க. நீங்க ஏன் கேமரா அழைச்சிட்டு ஒளிஞ்சிருந்து பேசுறீங்க சாமி? தொடங்க. எதா இருந்தாலும் நம்ம தைரியமா பேசுவோம். முகத்தை காட்டுங்க. இப்ப சொல்லுங்க என்ன பண்ணணும் இப்ப நாங்க? இப்ப சாமி இங்க பாருங்க, எங்க கிட்ட வந்து தியோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க சித்தத்தை எடுத்து உள்ளத்தோட இணைச்சு விடுங்கப்பா அப்படிலாம் சொன்னாங்க எங்களால முடியாது. ஒரே வார்த்தை ஐயா சம்மதமா இருக்காது. என்ன செஞ்சா ஐயா சம்மதமா இருக்காது. ஐயா சம்மதம் ஓகே. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஐயாக்கு சம்மதமா? இது செஞ்சா சரி சொல்லுவாரா? சரின்னு சொல்லுவாரா? அப்படி கேட்டு முடிவெடுங்க. இல்லன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். பட்டு வேகத்துல பட்டு முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னாக்கா பின்னாடி யாரு பாத்துக்கிறது? அதான் அவர் கேட்டு அவர் சம்மதமா இருக்குன்னு சொன்னா முடிவு எடுக்கலாம். வேண்டாம் நான் உலகம் வந்து ஐயாவத்த உலகத்துல தான் நான் எழுதியிருக்கேன். என் கற்பனை ஒண்ணும் இல்லை. ஐயாவத்த உலகம் தான் எழுதியிருக்கேன். அப்புறம் ஐயா உலகம் தந்திருக்காரு. அது எட்டாம் இவர் அதை எடுக்கவே இல்லை பாருங்க. ஐயா வந்து ஆன்மால இருந்தாரு, அந்த இது எடுக்கவே இல்லை பாருங்க. இவரு யாரும் எடுக்கல, அதான் பிரச்சனை. நான் 12 வரையும் பாத்துட்டேன். என்ன பண்ணிட்டாங்க சாமி, நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சது எழுதிட்டாங்க. ஆனா இப்ப வள்ளுவர் சொன்ன இந்த மேற்கோள் வந்து அவர் சொன்னதுதான் வச்சு பார்த்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எல்லாரையும் பாத்துட்டேன். இந்த கம்பேர் யாரும் பண்ணல. அப்ப எல்லாரும் சாமிக்கு ஜாலியா ஒரு ஜோரா கட்ட கையை தட்டு கொடுங்கப்பா. கேமரா அடிச்சு ஒளி இருக்கீங்க. கேமரா அடிச்சு போறீங்க. ஒளிஞ்சிருந்து என்ன பாக்குறீங்க? சுரேஷ் எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னடா பழக்கம், கெட்ட பழக்கம். ஐயா புக்கு திறந்து படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கும். அதனால தினமும் அது கை தட்டுற மாதிரி. ஆக மொத்தத்துல ஆன்லைன்லயே வாழ்ந்து கை தட்டுறது கூட ஆன்லைன்லயே தட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா நீங்க? அவங்க மகேஸ்வரி அம்மா ஆன்லைன்ல தான் கை தட்டினாங்க. ஏன் இப்படி பண்றீங்க எல்லாரும்? ஐயோ நான் ரெண்டுலயுமே தட்டினேங்க. ஆஃப்லைன்லயும் இப்ப தட்டினேன், ஆன்லைன்லயும் தட்டினேங்க. ஆஃப்லைன்ல மைக் அடிச்சு தட்டி விட்டுருக்கீங்க. ஏதோ தட்டிட்டீங்க விடுங்க. இல்ல ஒரே பாத்தீங்களா? அது சொல்ல போறேன். ஒரே பாத்தீங்கல்ல? ஆமாங்க. அது உங்களுக்கு பாருங்க சாமி, இப்ப அகோல் படிக்கிறது நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்ப நாங்க வந்து பஞ்சபூதம் இப்படி நாங்க தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஒரு மண்ணு எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்ப புறம்னாக்கா ஓகே, நடுனாக்கா சித்தத்தை வந்து அறிவோட இணைச்சிங்கனாக்கா முடிவு எடுக்கிறது சிறப்பா இருக்கும். முடிஞ்சு அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அறிவுனா யாரு? வல்லவர் தான் அறிவா இருக்காங்க. அவங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க எடுத்தீங்கன்னா சிறப்பு. முடிஞ்சு. என்ன சொல்றீங்க? இன்னொரு வரி பார்த்துட்டு முடிச்சுக்குமா? புறந்தலை நடுவோடு புனர்பித்து உருகடை அறந்தர வகுத்த அருட்புரிஞ்சு. படிங்க. வேற யாரும் படிங்கப்பா. யாரு இவங்க படிங்க. வினோதினியம்மா படிங்க. நீங்க இந்த வரி படிக்கலன்னா நீங்க வேற ஆளு உரைய படிச்சீங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? என்னால அது படியுமா? புறந்தலை நடுவோடு புனர்ப்பித்து ஒரு கடை அறம்பெற வகுத்த அருட்பெரும் ஜோதி. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று தெய்வமணி மாலை
மாலையில் பாடுகின்றார். ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் என தொடங்கும் திருஅருட்பாவில் பொய்யாத வாய்மைகளே புகன்றிடுதல் வேண்டும், புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும் என்கின்றார். முன் வரியிலே நல்ல மனம் தர்ம வழிக்கு வருகின்ற மார்க்கத்தை கூறினார். மனம் மட்டும் தர்ம வழி வந்தால் போதுமா? அது செயல்பாட்டில் வெளிப்பட வேண்டுமே. இந்த வரியில் அதன் விளக்கம். புறந்தலை. புரியுதா சார்? இல்லைங்க, இப்ப படிப்போம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று தெய்வமணியில் பாடுகின்றார். ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் தொடங்கும் திருவருட்பாவில் பொய்யாத வாய்மைகளை புகண்டிடுதல் வேண்டும் என்று புகண்டபடி புரிந்திடுதல் வேண்டும் என்கின்றார். இப்ப எதுக்கு இது ரெண்டு கனெக்ட் பண்றீங்க? அப்பதான் பார்ப்போம். இப்ப முன்வரியிலே நல்ல மனம் தர்ம வழிக்கு வருகின்ற மார்க்கத்தை கூறினார், வழி கூறினார். அதாவது புறந்தலை நடுவோடு புனர்ப்பித்து ஒருகரை முன்வரி வந்து புறநடுவோடு கடை பிணர்ப்பித்து ஒரு முதல் அறமுறை வகுத. இப்ப மன நல்ல வழிக்கு வர்றது இதுதான்ப்பா வழி. சித்தத்தை வந்து அறிவோட இணைச்சி எப்போதும் முடிவெடுக்கும் போது அறிவு பூர்வமா எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்கா, முன்வரியிலே நல்ல மனம் தர்ம வழிக்கு வருகின்ற மார்க்கத்தை கூறினார். மனம் மட்டும் தர்ம வழிக்கு வந்தால் போதுமா? அதில் செயல்பாட்டில் விளைவிட வேண்டுமே. இந்த வரியில் அதன் விளக்கம். இப்ப நல்ல வழிக்கு வந்துவிட்டு அப்படியே இருந்தா என்ன பிரயோஜனம்? வெளியில காட்டணுமே, வெளிப்படணுமே அப்படின்றீங்களா? சரி படிங்கம்மா. புறந்தலை முன்வரிப்படி அறவழி வந்த மனம். நடு திரிகரணம் என்கின்ற மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றில் நடுவாகிய வாக்கு. கடை திரிகரணத்தில் கடையாகிய செயல். நல்ல செயல் தீய செயல், ஒரு கடை நல்ல செயல். எனக்கு இப்ப கேள்வி என்னன்னா சாமி, ஏற்கனவே மேல நடுன்னு பாத்துட்டு இப்ப இங்க திருப்பி மாறுறீங்க, திரிகரணம்ன்றீங்க, இதுன்றீங்க. எப்படிங்க நீங்க இது நாங்க நடு இருக்கு பாரியா? நடுதலை புறந்தலை நடுவோடு முன்வருவடி புறந்தலை. தலைனாக்க முதல்னு அர்த்தம் சாமி, சரியா? முதல்னாக்கா நல்ல புறம்னாக்கா மனம் புத்தி சித்த அகங்காரம். புறத்துல தலை அப்படின்னாக்கா நல்ல மனம், சரியா? சரி, நடுன்றது வந்து திரிகரணம் என்கின்ற மனம் வாக்கு காயம். சரி, இந்த நடு வந்து ஏன் இந்த நடுன்னு எடுக்க முடியாது? ஏன் ஒரு வார்த்தை தமிழ் வந்து பல அர்த்தம் இருக்கும், ஒரே அர்த்தம் கிடையாது. சரி, இந்த அர்த்தம் தான் எப்படி நீங்க முடிவு எடுக்கிறீங்க நடுன்ட்டு? நாங்க எப்படி நம்புறாங்க? ஏய், இந்த மாதிரி பேசுற எப்படி இது எப்படி இது சண்டையெல்லாம் போய் முடியுமே? இந்த மாதிரி பேசுறது எப்படி? என்னது நடுக்கு இன்னொரு அர்த்தம் இருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய அர்த்தம் இருக்கு இல்லையா? புளின்னா லைட்டு அர்த்தம் இருக்கு, புளிச்சதுன்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? சரி, நிறைய நடுங்கிற வார்த்தை அங்க வந்து சித்தம் வந்தது. சரி, இங்க வந்து மன வாக்காயத்துல நடுங்கிறது வந்து வாக்கு, கடைங்கிறது செயல். மன வாக்கு மனம் வந்து தீரணும். சரி, எப்படி நீங்க சரி நீங்க விட்டுருங்க, நீங்க என்னாச்சும் எழுதிட்டு போங்க. எப்படி நீங்க இதை கனெக்ட் பண்ணுங்க, அந்த டெக்னிக்கை சொல்லுங்க. இப்ப கேட்போம். இப்ப நீங்க ஒண்ணு பதில் சொல்லிதான் ஆகணும் சாமி. எப்படி வாட்டி விட்ட பத்தீங்களா? நான் தமிழ் படிக்கிற வித்வான் இல்ல, அவர் உட்காரும்போது ஐயா உட்காந்து எழுதினேன். அவர் சொன்னதான் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு உள்ள கொடுத்த விளக்கம் இது, அவ்வளவுதான். அப்படியா? சரி, புறந்தலை நடுவோடு புனர்ப்பித்து. நான் நடுனாக்கா இங்க மேல உள்ள நடு ஏன் வரக்கூடாது அப்படின்னு திருப்பி முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு. ஆமா, அதே எப்படி எழுதுவாங்க திருப்பி? இதுதான் சாமி சாமிக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம், இவ்வளவுதான். வரும் இல்ல இந்த வரியை படிப்போம். புறந்தலை நடுவோடு புனர்ப்பித்து ஒரு கடை அறம் பெற வகுத்த அருட்பெருஞ்சது. மேலதான் அறம் பெற்றுச்சு, அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி அறத்தை கடை அறம் பெற. கடைதான் மேலதான் அறமா இருக்க. இந்த கடை தான்
அதான் இப்ப அதான் இப்ப சொல்லுங்க சாமி. அப்படி இப்படி ஆய்வு பண்ணுதான் தெரியும். இப்ப இந்த கடைனா இதுதான் ஏற்கனவே அறிவு மயமா இருக்கு. அப்புறம் என்ன திருப்பி அறத்துக்கு வர போறோம்? அப்ப இது வேற செயல். அப்ப நடு வேற எங்க நடு இருக்குன்னு பார்த்தோமாக்க, ஓகே, திரிகரணத்துல நடுவு இது வாக்கு. கடை, திரிகரணத்தில் கடையாகிய செயல், அதாவது காயமா, செயல், நல்ல செயல், தீ செயல். ஒரு கடை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முதல்ல நல்ல செயல். சரி, அறவழி உற்ற நல்ல மனதின் தூய எண்ணங்கள் வாக்கின் மூலம் வெளிப்படும்படி செய்தால் ஒரு கடையாகிய நற்செயல்கள் அறவழியிலே அமையுமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. நீங்க கடுப்பா இருக்கு, வேண்டாம் விடுங்க. ஐயோ கடவுள், இல்லைங்க, இது போது பார்ப்போம். அறவழி உற்ற நல்ல மனதின் தூய எண்ணங்கள் வாக்கின் மூலம் வெளிப்படும்படி செய்தால் ஒரு கடையாகிய நற்செய்கள் அறவழியிலே அமையுமாறு வகுத்து அறுபடி. இது கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. மனம் நல்ல வந்துச்சு, மனசு நல்லா படாது, வாக்கு நல்ல வாக்கா வரணும். அதாவது நல்லதையே பேசுங்கப்பா, நல்லதையே நினைச்சுக்கிட்ட, நல்லதையே பேசி தொலை அப்படின்றீங்களா? அப்புறம் செயல்பட்டு நல்லதா வரணும். மனம் வாக்காயம், மனம் நல்லது நினைக்கிறோம். நல்லதை நினைச்சிட்டு நல்லதை பேசிட்டு நல்லதை செய்யி, அவ்வளவுதான். சரி, முடிச்சுக்கோ. அதான் இந்த உரையெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கப்பா, படிச்சு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த வாரம் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வாரம் வேணாம், போட்டு பார்க்கலாம். அந்த வாரம் எல்லாம் என்கிட்ட கிடையாது, எனக்கு அனுப்பிவிடுங்க யாரும். டியூட்டி போட வரும். இல்லையா அது திடீர்னு கண்ணகிரின்னு தோன்றீங்க? என்ன சிவசேகர் ஐயா பயமுறுத்திருக்க கொஞ்ச நேரத்துல ஆடிட்ட. நீங்க அதெல்லாம் பாக்குறீங்க என்னையா திடீர்னு நீங்க அப்படியே கம்பீரமா அப்படியே என்னது இது மருத வீரம் மாதிரி வந்தாக்கா எங்களுக்கு பயமா இருக்காதா? பாத்தீங்களா நீங்க இருட்டுல அப்படியே பயங்கரமா வீசலாம் வச்சுக்கிட்டு பயந்துட்டேன் அது. சாரி, ஆக்சிடென்ட்டா பட்டுச்சு. எங்க இருக்க? இந்தியாலயா? இல்ல இங்கதான் இருக்கிறேன். நீங்க இதுக்கு போலியா? அன்னைக்குதான் என்னை பாத்தீங்க. நான் எங்க ஊருக்கு போகல, இங்கதான் மாநாடு. இல்ல சரி சரி சாமி, அப்புறம் என்ன முடிச்சுக்கோ. ஐயா ஒரு டவுட் இருக்கு ஐயா. கேளுங்க ஐயா. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் ஐயா. ஐயாவோட புக்கு வல்லார் தரும் கடவுள் விளக்கம் புக்குல 6வது பக்கத்துல ஒரு பாட்டு இருக்கு ஐயா. அது ஒரு சில 2 வார்த்தைங்களுக்கு அர்த்தம் தெரியல. அது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் ஐயா. 2 பிக்சர் அனுப்பிச்சேன், அது வேணா படிக்கிறேன் நானு. ஐயா எழுதின பாட்டு தான். எவ்வுலகில் எவ்வவர்க்கும் அரும்பெரும் ஜோதியரே இறைவர் என்பதறியாதே. ஆமா 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 ஆமா. கவ்வைனா என்னன்னு தெரியல ஐயா. கவ்வை பெரு குருடர் கரி கண்ட கதை போல கதைக்கின்றார் சாகா கல்வி நிலை அறியார். கவ்வை பெரு கரினாக்கா யானையா? குருடன் யானைய அது கவ்வைனா என்னன்னு தெரியல. அப்புறம் நவ்வினா என்ன அர்த்தம் தெரியல. அப்புறம் செவ்வை பெரு சமரச சன்மார்க்க சங்கத்தின் நிலை அப்படின்னு இருக்கு அடுத்த பேஜ்ல. சோ அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியல. நவ்வி விழியாய், அதுக்கு என்ன அர்த்தம்? நவ்வி விழியாய் கீழே ஐயா, கீழே அவர் எழுதி அனுப்பிடுறாராம். சரிங்க ஐயா. நவ்விக்கு அர்த்தம் தெரியல. அப்புறம் கடைசியா செவ்வை பெரு சமரச சன்மார்க்க. ஓ, இதுல அப்ப டைப்பிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. செவ்வைன்னு இது இருக்கு செவ்வை தானே? சரிங்க, நன்றி. செவ்வை பெரு சன்மார்க்கம் அப்படின்னு வருமே ஒரு பாட்டு இருக்கு. நவ்வினா என்ன ஐயா? அப்போ புதிய வழி சார். புதிய வழி. ஓகே ஓகே, சரி ஐயா, நன்றி. சரி சாமி, அப்படி நம்ம கத்துக்கிட்டது என்னன்னாக்கா முக்கியமான சாராம்சம்,
சித்தத்தை வந்து நீங்க அது முடிவெடுக்கிறது வந்து அறிவோட சேர்த்து முடிவெடுங்கப்பா. அதான். எடுத்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கை சிறக்கும் முடிச்சு. வந்து செயல்பாடு செய்யும்போது வரல நிறைய அப்படி சம்மதமா அப்படின்னு இல்ல, பார்த்துட்டு நல்லது நல்லது நினைக்கணும், நல்லது பேசணும், நல்லது செய்யணும். ம். சரி சாமி, வர எப்படி இருக்கு? 2 வரை எப்படி இருக்கு? உங்க வர சூப்பரு. அப்படி சொல்ல அவ்வளவுதான். அதுதான் என்ன என் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன் நானு. அப்படி இல்லை சாமி. ம். ஆனா அவனுக்கு தெரியுமா உனக்கு? அதுதான் பெருசு தெரியுமா? ஒரு எல்லாரும் பாராட்டு அந்த வரதான் எந்த வர திண்டு சனாதன சாமி. ஆ. அவரு தான் பாராட்டுறான் பாராட்டும். சாமி, நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. சிறப்பான விஷயம் சிறப்பானவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இருந்து பாருங்க சாமி, எல்லாத்துக்கும் பிடிச்ச கருவேப்பிலை இல்ல, அம்மனுக்கு பிடிச்ச என்னது வேப்பலை. கசக்கும், ஆனால் ஆமா. அம்மனுக்கு மட்டும்தான் பிடிக்கும். எல்லாத்துக்கும் பிடிச்ச கருவேப்பிலை இல்ல. அதனால கிடைச்சவன் பார்த்து திருந்திக்கிங்க, கிடைக்காதவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. பூரணத்தை நம்ம தான் அள்ளி தெளிக்கிறோம். யூடியூப்ல இருக்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி சாமி, வேற எதுவும் கேள்வி இருக்கா மக்களே? முடிச்சுக்குமா சாமி? சாமி, நான் என்ன சொல்றேனாக்கா, அடுத்த வியாழக்கிழமை வந்து பூஜைய நானு இப்ப வெள்ளிக்கிழமை மாத்துறேன். இல்ல அடுத்த யாருமே எப்பவுமே வாங்கிப்பேன். எப்பவுமே இல்ல, இந்த வர வியாழக்கிழமை மட்டும்தான். ஓகே ஓகே வெள்ளிக்கிழமை மாத்திட்டு வெள்ளி சனி அப்ப 2 கிளாஸ் இருக்கும். ஓகே சரியா? ஓகே சாமி. என்ன சொன்னாலும் சரி. தாலு சாமி, ஒத்தாலு என்ன பண்ண முடியும்? ஓகே சரி 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 சரியா? நன்றி மக்களே. சாமி முடிச்சுங்க. ஓகே. ஓகேவா? முடியா? அருட்டும். ஜாலி டேய், ஜாலியா ஜாலி. ஆமா சார், ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒரே எப்படி எழுதிருக்கிறோமே அப்படின்ட்டா. உண்மை உண்மை அதுவே இல்ல, இது இல்ல, இல்ல இல்ல, சாமி, நீங்க வந்து சொல்றீங்களா? நிறைய இல்ல, நான் ஜார்கன் இல்ல. இல்ல சாமி, நான் சொல்லிடுறேன். நிறைய ஜார்கன் எல்லாம் போட்டு எழுதுங்கன்னா யாருக்கும் புரியாது. இது சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இல்ல, இந்த உரை வந்து நான் எழுதுறேன். வல்லார இல்ல, ஆமா நிச்சயமா உண்மை நான் எழுதுறேன். இது எப்படி வருதெல்லாம்? சரி சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய பிள்ளைத்தனம் ராமலிங்காமயம் 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 ராமலிங்கம். வணக்கம் சாமி, வணக்கம், நன்றி, வாழ்க வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். நன்றிங்கய்யா, வணக்கம். நன்றி 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 நன்றிங்கய்யா, நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் சார். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நன்றிங்கய்யா. வணக்கம். நன்றிங்கண்ணா. நன்றி சரவணன் ஐயா. எல்லாரும் வணக்கம், நன்றி. இடத்துல ஐயா, உங்க உரைக்கு நன்றி ஐயா. நன்றி சார். யாரு சரவணன் ஐயான்னு சொல்லி யாரா அது? இல்ல சரி, யாரு யார் யாரு? சரவணன் ஐயா உங்க தம்பிதான். சரவணன் தான் ஐயா, ஒரு ஆள் தான். இல்ல இல்ல, யாரோ உரைக்க இருக்கிறாங்க. ஐயா, நான் தான் ஐயா சொன்னேன், நீங்க எழுதின உரைக்கு நன்றி ஐயா. எளிதா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. கோடி வந்தனம் ஐயா. ஐயா சொல்லுங்க, ஐயா இதெல்லாம் அவனு இல்ல. அவர் உங்க மூலமா செயல்பட்டு பண்ணிருக்காரு இல்லையா, அதுக்கு ஆனா இவர் நீங்க ஒண்ணுமே துணை செய்ய புரிஞ்சதுக்கு நன்றி. மாட்டாரு. இவர் பூப்பாயா எதுவுமே செய்ய மாட்டாரு. சவே, நான் செய்யறேன். அதெல்லாம் எங்கிட்ட விடாதீங்க, நாங்கெல்லாம் தெளிவாதான் இருக்கோம். நீங்க தான் எழுதிருக்கீங்க. ஐயா வந்து உங்க மூலியமா சொல்லியிருக்காரு. கை பேனாயா 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 பாராட்டு. சரி, பேனாவை பாராட்டுறோம், நல்லா எழுதிருக்கு, அழகு, எழுத்து அழகா இருக்கு, போச்சு விடுங்க. ஓகே ஓகே, அது உங்ககிட்ட இருக்கத்தால நல்லா இருக்கு ஐயா. நன்றி. நன்றி 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 மக்களே. பாய்.